ஈரானுடைய பொருளாதாரம் மிக சீர்கெட்டு இருக்குது. இந்த போரை தொடர்ந்து நடத்தினா இப்போ ஆட்சியில் இருப்பவர்களுக்கே இந்த போர் 2வது கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 14 அம்ச ஒப்பந்தத்தில் அதிபர் ட்ரம்ப் கட்டமைப்புகளை தாக்குவேன், மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள், மின்சக்தி நிறுவல்கள், பவர் இன்ஸ்டலேஷன்ஸ் அதையும் தாக்குவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இவங்களும் அதை தான் பண்ணுறாங்க. சீனாவுக்கு அவங்க வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது குறிப்பாக அவங்க ரேடாரில் இல்லை தப்பிச்சு போகிற அளவுக்கு கப்பலில் செட் பண்ணிவிட்டு கொடியை மாற்றி 2 பேரும் அப்படி பண்ணலாம். ஆனால் இந்த போரில் என் நாட்டை தாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ஈரானுக்கு படம் கொடுத்ததா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. 2 மாதத்தில் ஐக்கிய அரபு அமீரகங்கள் மேலே வான்வழி தாக்குதலே இல்லவே கிடையாது. அதே மாதிரி சவுதி, IRGC அமெரிக்கா தீவிரவாத அமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்த்தது தானே. சகல விதமான உபாயங்களையும் பயன்படுத்தி தனக்கு பிடிக்காதவர்களை அப்புறப்படுத்துறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குது. ஒபாமாவை எய்த்தார்கள், கிளின்டனை எய்த்தார்கள், என்னை எய்க்கிறார்கள், டேப்பிங் மீ அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப். அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவுக்கு ஈரானை கேப்சர் பண்ணுறது எது சார் கடினமாக, எது கஷ்டமாக இருக்குது? ஏன் ஒரு ஈரானை அவங்களால வெற்றி கொள்ள முடியல, இல்லை அந்த நாட்டுக்குள்ளே உள்ளே இறங்கவே முடியல? அதுக்கு என்ன காரணம் சார்? பழைய அனுபவம். ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த மக்கள் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். பதற்றமான சூழலில் அரபு உலகம் இருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி பேசுவதற்காக இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சுல்தான். சார், ஈரானும் அமெரிக்காவும் போர் வீரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்குமே வெற்றி கிட்டாத போல் மாறி மாறி தாக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்குது? இல்லை, அப்படி இல்லை. ஜூன் 17 அன்னைக்கு ஒரு இடைக்கால ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதில் ஒரு 14 அம்சம் இருந்துச்சு. அதில் முக்கியமான அம்சம் ஹோர்முஸ் நீரிணையை போருக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்றது. அதில் கப்பல் போக்குவரத்து பழையபடி நடக்கணும். ஏன்னா அது வழியாக தான் ஒரு 20% உலகத்தினுடைய எண்ணெய், உரம், இயற்கை எரிவாயு இதெல்லாம் அது வழியாக தான் எடுத்துகிட்டு போகப்படுது, திருப்பி எடுத்துகிட்டு வரப்படுது. அதனால் அந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்றது தான் அந்த இடைக்கால ஒப்பந்தத்தினுடைய மைய கருத்து. அது நடந்துச்சு. அது நடந்த பிறகு ஈரானியர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க சொல்கிற பாதை அந்த ஹோர்முஸ் நீரிணையில் அவங்க கரையை ஒட்டி அது வழியாக கப்பல்கள் போகணுன்ட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த பாதையில் கப்பல்கள் போச்சு அப்படின்னா அந்த ஹோர்முஸ் நீரிணை அவங்க கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கிடையில் இன்னொரு பாதையும் இருக்குது. அந்த பாதை ஒமான் தெற்கில் அந்த பாதை இருக்குது. அது ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறிய ஒரு பாதை. அந்த பாதையிலையும் கப்பல்கள் போகலாம் அப்படின்ட்டு ஒரு உடன்பாட்டுக்கு ஒமானியர்களோட அமெரிக்கர்கள் வந்துட்டாங்க. இது அந்த இடைக்கால ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஏற்பாடு. அது வழியாகவும் கப்பல்கள் போக ஆரம்பித்தது. அது வழியாக கப்பல்கள் போகக்கூடாது, நாங்கள் சொல்கிற பாதை வழியாக தான் போகணும், இந்த வடக்கு பாதை வழியாக தான் போகணும் அப்படின்னு ஈரானியர்கள் பலமுறை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த இதில் பாதி போச்சு கப்பல்கள், அதில் பாதி கப்பல்கள் போச்சு. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், முழுமையாக ஹோர்முஸ் நம்முடைய ஆளுகையில் இருக்குது அப்படின்றத காட்டணுன்ட்டு எங்கள் பாதையில் நாங்கள் சொல்கிற தீர்மானம் பண்ண பாதையில் நீங்கள் போனால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி காட்டணுன்றதுக்காக 3 வர்த்தக கப்பல்களை, 1 சவுதி கப்பல், 1 கத்தாரி கப்பல், 1 லைபீரிய கொடி தாங்கிய கப்பல், இந்த 3 கப்பல்களை திடீர்னு தாக்கிட்டாங்க. தாக்கின உடனே அவர்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கர்கள் பதிலடி கொடுத்தாங்க. அதற்கு மீண்டும் இவர்கள் ஜோர்டன், பாரேன், குவைத் இங்கெல்லாம் தாக்குதல்களை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்கள் ஒரு 15 நாள் முன்னாடி தொடங்குச்சு. பதில் தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சைப்ரஸ் கொடி தாங்கிய கப்பலை இவங்க தாக்குனாங்க. அதுக்கு பிறகு 2 ஐக்கிய அரபு அமீரகங்கள் கப்பல்களை தாக்கினார்கள். அப்புறம் போர் உக்கிரமாயிடுச்சு. இதுக்கு இடையில் போன வாரம் ஜோர்டானில் இவர்கள் நடத்திய தாக்குதலில் 3 வீரர்கள் இறந்துட்டாங்க. 2 வீரர்கள், ஆமாம், அமெரிக்கர்கள். முதல்ல 14 வீரர்கள் இறந்துருந்தாங்க. 3 வீரர்கள் ஜோர்டனில் இறந்துட்டாங்க.
ஒரு வீரர் வந்து ஒரு ஒரு குண்டு வெடிக்காத செய்ய அவர் முயற்சி செஞ்சிட்டு இருந்த பொழுது டீட்டோனேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை பண்ணும் பொழுது அந்த விபத்தில் அவர் இறந்துட்டார். அது வந்து வட ஈராக். இங்கே 3 பேர் இறந்துட்டாங்க. இப்போ 11வது நாளாக இந்த தாக்குதல்கள் அமெரிக்கர்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பதிலுக்கு குவைத் மேலேயும் பாரேன் மேலேயும் ஜோர்டன்லேயும் நிறைய தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மனநலம் கெட்டவர்கள், நோயாளிகள், அயோக்கியர்கள், இப்படியெல்லாம் சொல்லிட்டாரு ட்ரம்ப். ட்ரம்ப் போட்ட கையெழுத்து ஒன்றுக்கும் உதவாத கையெழுத்து அப்படின்ட்டு முகமது பாகர் காலிபாஃப் இவங்களுடைய தலைமை பேச்சுவார்த்தையாளர் அவர் சொல்லிட்டார். இதுதான் நிலைமை. இதுக்கு இடையில் நேற்றிலிருந்து என்ன செய்திகள் அப்படின்னா, ஈரானே ஒத்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் தொடர்பில் தான் இருக்கோம், மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவோட தொடர்பில் இருக்கோம், மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு போகணுன்ற எண்ணம் 2 பேருக்கும் இருக்குது. ஏன்னா போக வேண்டிய கட்டாயத்தில் 2 பேர் இருக்காங்க. இவர்கள் இதை தொடர்ந்து நடத்த முடியாது, 2 பேர்கிட்டையும் அந்த வலிமையோ ஆற்றலோ இல்லை. ஈரானுடைய பொருளாதாரம் மிக சீர்கெட்டு இருக்குது. இந்த போரை தொடர்ந்து நடத்தினா இப்போ ஆட்சியில் இருப்பவர்களுக்கே அவர்களுக்கு எதிராக அந்த மக்கள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போர் 2வது கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அது 2வது கட்டம் அப்படின்னா, முதல் வந்து இராணுவ இலக்குகளை மட்டுமே 2 பேரும் தாக்கிக்கிட்டாங்க. இராணுவ முகாம்கள், தளவாட கூடங்கள், ஆயுத சேமிப்பு கிடங்குகள், உற்பத்தி சாலைகள், இந்த மாதிரி. இப்போ வந்து கட்டமைப்புகள், பாலங்கள், கடல் நீரை குறிப்பாக வந்து ஈரான்ல இருக்க பாலங்களை குறிப்பாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது வந்து சர்வதேச போர்க்குற்றமாயிடும். அப்படி பண்ணால் அது வந்து வெறும் அந்த கட்டமைப்புகள் வெறும் குடிமை பணிகளுக்காக, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு அந்த ஊரில் இருக்கவர்கள் பயணம் பண்ணுறாங்க அப்படின்றது வேறு. அது வழியாக இராணுவ பீரகிகளோ வண்டிகளோ போகுது அப்படின்னா அது வந்து இராணுவ பயனுக்கு பயன்படுற பாலங்கள் அப்படின்னு கட்டமைப்புகள்னு ஆகிடும். அதை அவங்க அடிக்கலாம், அப்படி நினச்சி தான் அடிக்கிறதா சொல்கிறாங்க. 2 பேரும் இது வரைக்கும் கட்டமைப்புகள், அதிபர் ட்ரம்ப் வந்து கட்டமைப்புகளை தாக்குவேன், அதுக்கு பிறகு உங்களுடைய எண்ணெய், மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள், சேமிப்பு தடங்கள், அதையெல்லாம் கூட நான் தாக்க ஆரம்பிச்சிருவேன், உங்களுடைய மின்சக்தி நிறுவல்கள், பவர் இன்ஸ்டலேஷன்ஸ், அதையும் தாக்குவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். இவங்களும் அதை தான் பண்ணுறாங்க. குவைத்தினுடைய விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க. அதனால் 2 பேரும் இந்த கட்டத்துக்கு, இது ரொம்ப அபாயகரமான ஒரு கட்டம், இந்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. இது எவ்வளோ நாளில் முடியும், இது வந்து உக்கிரமாயி பின்பு தணியும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எட்டப்படுற நிலையில் இந்த முடிவே மாற்றிய நொடினா எது சார்? அதாவது இந்த போர் தொடங்கினதுக்கு காரணம் ஈரான் ஒரு அணுசக்தியாக மாறக்கூடாதுன்றது தான். அது அப்படித்தான் அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க, அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார். அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம வரலை. இந்த போர் தொடங்கின பிறகு அவர்கள் வந்து ஹோர்முஸை மூடிட்டாங்க. அது பெரிய அதிர்வை உலக வணிகத்தில், பொருளாதாரத்தில், எண்ணெய் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டோம். ஆமாம், நம்ம மாதிரியே பாகிஸ்தான், பங்களாதேஷ், மற்ற நாடுகள் எல்லாமே, ஆசியாவில் இருக்க பல நாடுகள் பாதிக்கப்பட்டன, பிலிப்பீன்ஸ், மலேசியா. அதனால் ஹோர்முஸை திருப்பி திறக்கணுன்றது தான் ஒரு பெரிய, அது வந்து முன்னுரிமை பெற்றது, அது வந்து ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. அதை நோக்கி தான் இடைக்கால ஒப்பந்தம் நகர்ந்துச்சு. ஈரானியர்கள் அவங்க கப்பல், அவங்க அனுமதிக்கிற கப்பல் தவிர வேறு மற்ற கப்பல்கள் அது வழியாக பயணம் பண்ண முடியாதபடி அதை மூடிட்டாங்க. கொஞ்ச நாளில் அமெரிக்கர்கள், இதை எப்படி இவர்கள் புதிதாக இந்த ஹோர்முஸ் நீரிணை அப்படின்றது ஒரு ஆயுதமாக இவர்கள் கண்டெடுத்தார்களோ, அதே மாதிரி அமெரிக்கர்களும் இந்த விளையாட்டை 2 பேர் விளையாடலாம், நீங்கள் மட்டும் விளையாடணும்னு அவசியம் இல்லை, நானும் விளையாடலாம், இல்லை அமெரிக்கர்களும் விளையாடலான்ட்டு அவர்கள் வந்ததை, அவர்கள் ஒரு முற்றுகையை தொடங்கினார்கள். மற்ற கப்பல்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து அனுமதி தரலைன்னா உங்கள் கப்பல்களே போக விடாத நாங்கள் பண்ணிட முடியும்ட்டு அது ரொம்ப வெற்றிகரமாக அவங்க பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு பீப்பா எண்ணெய் கூட எங்களால் விற்க முடியலன்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் முகமது பாகர் காலிபாஃப். அது வந்து ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு $500 மில்லியன் அவங்களுக்கு இழப்பு. ஒரு மாதத்துக்கு $15 பில்லியன் இழப்பு. இது மிகப்பெரும் தொகை. அது 1 பில்லியன் அப்படின்றது 10,000 கோடி ரூபாய். இப்போ எவ்வளவு இழந்துட்டுருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 5,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு நட்டம், இந்த எண்ணெயை வந்து அவர்களால் ஏற்றுமதி பண்ணலைன்றதுனால.
இந்த இடைக்கால ஒப்பந்தம் வந்த பிறகு அவர்களுக்கு அவர்களுடைய பொது சந்தையில் எண்ணெய் விற்பதற்கான அந்த தடை இதையெல்லாம் அமெரிக்கர்கள் கொஞ்ச நாள் விலக்கியிருந்தாங்க. இப்போ இந்த போர் தொடங்கின உடனே திருப்பி அதை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே அந்த ஹோர்முஸ் நீரிணை பழைய இடத்துக்கு போகணுன்றது. ஆனால் ஈரானியர்களுக்கு அதை தங்கள் கட்டுப்பாட்டில் அவர்கள் ஓரளவுக்கு வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த 14 அம்ச ஒப்பந்தத்தில் 60 நாளுக்கு எந்த விதமான தடை இல்லாத போக்குவரத்து அங்கே இருக்கும். 60 நாளைக்கு மேலே மற்ற நாடுகளோடு கலந்து பேசி அதனுடைய மேலாண்மையை நாங்கள் முடிவு பண்ணுவோம். எப்படி அதை மேலாண்மை பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. அதை நோக்கி ஈரானியர்கள் நகர்ந்தார்கள். அதிலிருந்து விடுபடுறதுக்கு அமெரிக்கர்கள் முயற்சி செய்தார்கள். அதனால தான் ஒமான் சொன்ன தெற்கு பாதை வழியாக அவர்கள் கப்பல்களுக்கு நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டு ஊக்கப்படுத்தினாங்க. அது ஈரானுக்கு துன்பமாக இருந்துச்சு. அதனால் வர்த்தக கப்பல்களுக்கு அது பலமுறை அறிவுறுத்துச்சு, அப்படி அந்த வழியாக போகாதீங்க, இப்படி வாங்கன்ட்டு. அவங்க அதை கேட்கலை. அப்படி அதை மீறி போன 3 கப்பல்கள் மீது அவர்கள் முதல்ல தொடுத்த தாக்குதல், அதுக்கப்புறம் அமெரிக்கர்களை பதிலுக்கு அப்படின்னு போய் இந்த நிலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடைக்கால இந்த போர் நிறுத்தத்துக்கான இதில் அவங்களோட எண்ணெய் பீப்பாய்களை சீனாவுக்கு விட்டுறாங்க. அதில் பல லாபங்கள் வந்திருக்கு. நம்ம போருக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்ம பணம் இருக்குது அப்படின்னு ஈரான் தரப்பில் வந்து குறிப்பிட்றாங்க. இந்த கொஞ்சம் குறுகிய நாளில் நிறைய பணம் அவங்க பண்ணியிருக்கலாம். சீனாவுக்கு அவங்க வித்துட்ருக்காங்க. இப்போ முற்றுகைக்கு பிறகு விற்க முடியுமான்னு தெரியல. இப்போ அமெரிக்க முற்றுகை திருப்பி தொடங்கிடுச்சு. இனிமேல் அவங்க வந்து எப்படி குறிப்பாக வந்து ரேடாரில் தப்பிச்சு போகிற அளவுக்கு கப்பலில் செட் பண்ணிவிட்டு கொடியை மாற்றி 2 பேரும் அப்படி பண்ணலாம். ரெண்டு தரப்பும் அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நிம்மதியாகவோ சுதந்திரமாகவோ முன்ன மாதிரிலாம் போக முடியாது. அதனால் பெருமளவு கப்பல் போக்குவரத்துன்றது குறைஞ்சி போச்சு. அவங்களுக்கு அது இந்த முற்றுகை வந்து அவங்கள கடிக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி அவர்கள் மற்றவர்களுக்கு போக்குவரத்துக்கு மூடி வச்சிருக்கிறது வளைகுடா நாடுகளுக்கு ஒரு பெரிய தொல்லை, நமக்கு தொல்லை, மற்ற நாடுகளுக்கும் தொல்லை. இந்த தொல்லை வந்து அமெரிக்காவையும் எட்டுது. ஏற்கனவே பழைய நிலைக்கு எண்ணெயினுடைய விலை பெட்ரோல் பங்குகளில் வந்து கூடிடுச்சு. அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே அமெரிக்காவில். நவம்பரில் ஒரு தேர்தல் வருது, காங்கிரஸ்க்கான இடைத்தேர்தல். அந்த தேர்தலில் அவருடைய வேட்பாளர்கள் வெல்லணுன்ட்டு அவர் நினைப்பார். இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால அதிலிருந்து எவ்வளோ வேகமாக விடுபடணுமோ அவ்வளோ வேகமாக விடுபடணும்னு நினைப்பார். பேச்சுவார்த்தைகள் அவர் வந்து இவங்களோட பேசுகிறது வீணு அப்படின்லாம் சொன்னாலும் கூட பேச்சுவார்த்தைகள் தொடரலான்ட்டு அவர் முதல்ல தாக்குதல் தொடங்கும் போது 15 நாள் முன்னாடியே சொல்லிட்டார். பாகிஸ்தானிகள், கத்தாரிகள், எகிப்தியர்கள் இவங்களை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர பெருமுயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்ச நாளில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் 10 நாளில் போகலாம். இல்லை இன்னும் உக்கிரமாகி 1 மாதம் கூட ஆகலாம். நம்ம காத்திருக்கணும். அதே போல் ஈரானோட உச்சத்தலைவர் ஒரு மறைமுகமாக இருக்கார். அவர் வெளியுறவுக்கு வரப்போகிறாரு, உரை ஆற்ற போகிறாரு, அவரோட தந்தை சாணத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்றாங்க. என்ன சார் அது? இல்லை, அவர் அப்படி இல்லை. அவர் படுக்கையாக இருக்காருன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அப்பாவுடைய நல்லடக்கத்துக்கே அவர் வரலையே. அதனால் அவர் வந்து அவருக்கு ஒரு காலில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு கண் வந்து நிறைய காயப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, முகம் விகாரமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் எப்போ வெளியே வராரோ அப்போ தான் நமக்கு தெரியும். அவருடைய குரலை கூட நம்ம இன்னும் கேட்கல. ஆனால் அவரோட தந்தை மறைவுக்கு ஒருத்தர் பிளாக் கலர் மாஸ்க் போட்டு வந்தது அவர் தான் வந்திருக்காரு, உச்சத்தலைவர் தான் மறைமுகமாக வந்திருக்காரு மரியாதை செலுத்துறதுக்கு அப்படின்றாங்க. எனக்கு என்ன ஒரு புகைப்படம் இணையத்தில் வைரல் ஆச்சு. அந்த புகைப்படத்தை வச்சு அவர் தான் தந்தைக்கு மரியாதை செலுத்த வந்திருக்காரு. ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லை, அவர் யார் அப்படின்னு ஒரு வந்துச்சு. குடும்பத்தை சேர்ந்தவங்க அவருடைய 3 அண்ணன் தம்பிங்க வந்தாங்க. இல்லை, 3 அண்ணன்கள் வந்தாங்க. ஆனால் மாஸ்க் போட்டு ஒருத்தர் வந்தது அவர் தான் அப்படின்னு நான் அப்படி நினைக்கல. ஏன்னா அவர் அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அமெரிக்கர்கள் அந்த நல்லடக்கத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க இவரை ஒன்றும் தாக்க போகிறதில்ல. அவர் வந்து வெளியில் வரக்கூடிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல. அவருடைய உடல்நிலை அப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவருடைய குரலையே நம்ம கேட்கலையே. அவர் வந்து அவர் அறிவிக்கிறதாக சொல்லி அவர் பெயரில் அறிக்கைகள் வருது. அதை வந்து செய்தி வாசிப்பாளர்கள் தொலைக்காட்சியில் வாசிக்கிறாங்க. அவர் எப்படி இருப்பார் இந்த தாக்குதலுக்கு பிறகு? அந்த தாக்குதலில் அவருடைய குடும்பத்தினர் இறந்துட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டார், அவருடைய மனைவியை ஒரு குழந்தை இறந்துருச்சு, சகோதரி இறந்துட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் எனக்கு என்னமோ அவர் வந்து இன்னும் படுக்கையாக தான் இருக்கார் அப்படின்னு தோணுது. ஸோ IRGC வந்து அமெரிக்கா வந்து தீவிரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஐரோப்பிய ஒன்றியம்
இது எதிர்பார்த்தது தானே. இதை வந்து இவ்வளவு தாமதமாக அவங்க பண்ணுறது தான் ஆச்சரியமே தவிர இது வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா ஐஆர்ஜிசி என்பது வந்து மேற்குலகத்தில் அது வந்து அது எல்லா சகல விதமான உபாயங்களையும் பயன்படுத்தி தனக்கு பிடிக்காதவர்களை அப்புறப்படுத்துறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குது. இப்போ பேசுகிற முகமது பாகர் காலிபாஃபே ஐஆர்ஜிசியினுடைய முன்னாள் தலைவர். அவர் இப்போ நாடாளுமன்ற அவைத்தலைவராக இருக்கார். அதனால் அமெரிக்கர்கள் அதை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புன்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அரபு நாடுகள் சிலதில் கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, அவங்க அதை சொல்லலை. ஐரோப்பியர்கள் பொதுவாக அமெரிக்கர்கள் என்ன முன்னெடுப்பு பண்ணுறாங்களோ அதை அவங்க பின்தொடருவாங்க. இது ரொம்ப நாளைக்கு பிறகு நடக்குது, ஆச்சரியமாக இருக்குதுங்க. சரி, அதே போல் ஈரானில் முக்கியமான முக்கியமான பதவிகளில் வந்து இஸ்ரேலோட உளவாளிகள் இருந்திருக்காங்க. அதை இப்போ தான் படிப்படியாக நாங்கள் கண்டுபிடிச்சி அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க ஈரான் தரப்புல இருந்து. இது முன்னாடியே நடந்திருக்கு. முன்னாடியே வந்து இஸ்ரேல் அமெரிக்கர்களை வேவு பார்க்கறது, உளவு பார்க்கறது அப்படின்ற செய்திகள் தொடக்கத்திலிருந்து இருக்குது. நட்பு நாடுகள் அப்படி உளவு பார்க்கலாமா அப்படின்னா நடந்திருக்கு, மற்ற இடங்கள்லேயும் நடக்குது. அதனால் இந்த உளவு வேலை வந்து அது யாரையும், அதாவது அது 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 யாருக்கும் விலக்கு தருவதில்லை. அந்த மாதிரி இஸ்ரேலியர்கள் அப்படிலாம் நாங்கள் பண்ணலைன்ட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லணும். எனக்கு வந்து இஸ்ரேலியர்கள் அவங்களுடைய சொந்த நலனை தான் முதல்ல வைப்பாங்க. அதுக்கு அவர்கள் அமெரிக்கர்களை கூட வேவு பார்க்கணும், அமெரிக்கர்களையே அவர்களுடைய செயல்களை முடக்கணும் அப்படின்னா அதையும் செய்வாங்க. ஆனால் இதை வெளிப்படையாகவும் செய்ய முடியாது. இதை வந்து ஒரு பிரேசன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அது மறைமுகமாக வச்சு தான் செய்யணும். அதே போல் வந்து முதல்ல போர்ன்றது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தான் போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எந்த தருணத்தில் அமெரிக்கா உள்ளே வராங்க, அந்த போர் வந்து ஈரான் அமெரிக்கா அப்படின்னு மாறுது? இல்லை, அது போன ஆண்டு நீங்கள் போய் பார்க்கணும். போன ஆண்டு வந்து சர்வதேச அணுசக்தி முகவம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஆஸ்ட்ரியா வியனாவில் இருக்குது. அது வந்து ஒரு அறிக்கை தந்துச்சு. அந்த அறிக்கையில் வந்து இவங்க முன்னாடி ஒத்துக்கிட்ட, ஈரானியர்கள் முன்னாடி ஒத்துக்கிட்ட அணு சக்தியாக மாறப்போவதில்லை என்ற ஒப்பந்தம், இந்த JCPOA, ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஒபாமாவோட அவர்கள் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை 15 ஆண்டுகள், ஆமாம், 2015 போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். அது ஒரு 15 ஆண்டுகள் அவங்க உறுதி தந்திருந்தாங்க, நாங்கள் அணுசக்தியாக மாற மாட்டோன்ட்டு. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அவங்க நடந்துக்கலை. இந்த ஒப்பந்தப்படி அவங்க நடந்துக்கலை. ஏன்னா முதல்ல இவங்க போய் பார்வையிடுவதற்கு இவர்களுக்கு பெரிய அளவில் அனுமதி தருவதில்லை. அவர்கள் எப்போ தான் அனுமதி தருவாங்க, எல்லா இடத்துக்கும் அனுமதி தரதில்லை. இப்படி மறைச்சி வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களால் உறுதியாக இவர்கள் வந்து அந்த ஒப்பந்தப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியல அப்படின்ட்டு அந்த முகவம் சொல்லுச்சு. சொன்ன அடுத்த நாள் இஸ்ரேலியர்கள் அதுக்கே காத்துட்டு இருந்த மாதிரி தாக்குதல்களை தொடங்கினார்கள். இது போன ஆண்டு. அதாவது அவர்கள் இந்த இஸ்ஃபஹான், ஃபோர்டோ, நட்டான்ஸ், இந்த 3 அணுக்கூடங்கள் பூமிக்கு கீழே இருக்கிறது, அது மேலே தாக்குதல்கள் நடத்தினாங்க. 9 நாள் இந்த தாக்குதல்களை இஸ்ரேலியர்கள் மட்டுமே செய்தார்கள். போன ஆண்டு ஜூன் 2025 10வது நாள், 11வது நாள், 12வது நாள் அமெரிக்கர்கள் அவர்களுக்கு துணை நின்றார்கள். ஏன்னா அந்த பூமிக்கு கீழே 800 மீட்டர் கீழே அந்த அணுக்கூடங்கள் இருக்குது. அந்த பூமியை தொலைச்சிட்டு கீழே போகிற அந்த அளவுக்கு போகக்கூடிய வலிமையான குண்டுகள், 15,000 கிலோ ஒரு குண்டு, அது அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த குண்டுகளை தூக்கிட்டு போகிற விமானங்களும் அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் இஸ்ரேலியர்கள் அவங்கள நம்ப வச்சு, இது வாங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு, அவங்கள வந்து நம்ம அவங்களுடைய அணு வேட்கையை ஒரு முற்றாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அப்படின்னு சொல்லி அப்போ தொடங்குச்சு. அந்த நேரத்தில் ஹோர்முஸை இன்னும் அதனுடைய பலத்தை ஈரானியர்கள் கண்டறியலை, அவங்க மூடலை. இந்த 12 நாள் அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் 3 சுற்று எனக்கு தெரிஞ்சே நடந்தது. அந்த 3வது சுற்றுக்கு பிறகு அவர்கள் தாமதப்படுத்துகிறாங்க, வேணும்னே நேரம் கடத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் அமெரிக்க தரப்பிலிருந்து பேச வந்த ஸ்டீவ் விட்காஃப்க்கும் ஜாரட் குஷ்னர், அமெரிக்க அதிபருடைய மருமகன், அவங்க 2 பேருக்கும் அப்படி தோண்டிடுச்சு. சரி ஊட்டவே கூடாது நீங்கள் அப்படின்றது அமெரிக்கர்களுடைய நிலை. சரி ஊட்டுவது என்பது எங்களுடைய பிறப்புரிமை, இன்ஏலியனபிள் ரைட், எங்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு உரிமை அப்படின்ட்டு
அபாஸ் அராக்சி அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லிட்டு அதனால் அந்த பேச்சுவார்த்தை விழுந்துருச்சு. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ண மத்தியஸ்தம் செய்த ஒமானினுடைய பதர் அப்துல் அப்தி அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர், அவர் இல்லை நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு, வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது அமெரிக்கர்கள் தாடியை உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஓரளவுக்கு அவர் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்க தரப்பிலிருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு போதுமான அளவு பொறுமை இல்லை, ஒன்று. ரெண்டாவது, ஈரானியர்கள் எதையும் லேஸில் கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அவங்க உங்களை கடப்படையை வச்சு உங்களை தவிக்க விட்டு நீங்கள் கேட்குறதுலேருந்து உங்களை எவ்வளவு முடியுமோ கீழே கொண்டு வந்து எவ்வளவு குறைவாக அவங்களுக்கு தந்து அந்த பேரத்தை முடிக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறவங்க அவங்க. அதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறார், கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றும் இல்லை, இது வரலாறு அது காட்டுது. அவங்க ஒபாமாவோடவே பல ஆண்டுகள் ரகசியமாக தொடர்பு வைத்திருந்தார்கள். அப்புறம் வெளியில் அந்த தொடர்புகள்லாம் வந்த பிறகு 2009 அவர்களுக்குள்ள தொடர்பு ஏற்பட்டுச்சு. வெளியில் அந்த பேச்சுவார்த்தைகள் வெளியே வந்த உடனே அதுக்கப்புறம் 20 மாதங்கள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தம் வந்துச்சு. 20 மாதங்கள் இதில் என்ன இருக்குது, பேசி ஒப்பந்தம் பண்ணி முடிவு பண்ணுறதுக்கு? நீங்கள் ஒரு அணுசக்தியாக நீங்கள் ஆக்கத்துக்கு மட்டுமே நீங்கள் அணுசக்தி ஆகணும்னு நினைக்கிறீங்க, மின்சாரத்துக்கு, அதுக்காக மட்டும்தான் அப்படின்றீங்க. அது எதுக்கு பூமி கீழே வச்சுருக்கீங்க? வேறு யாராவது பூமி கீழே வச்சுருக்காங்களா? அதனால் அவர்கள் என்னை ஏய்க்கிறார்கள். ஒபாமாவை ஏய்த்தார்கள், கிளின்டனை ஏய்த்தார்கள், என்னை ஏய்க்கிறார்கள். தே டேப்பிங் மீ அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப். அதுக்கப்புறம் இந்த போர் தொடங்கிச்சு. February 28 தொடங்கி 38 நாள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு மத்தியஸ்தம் செய்து இந்த முறை பாகிஸ்தானிகள் முன்னின்று அதை பண்ணாங்க. அவங்களுக்கு துணையாக துருக்கியர்கள், எகிப்தியர்கள், கத்தாரிகள் இவங்கெல்லாம் கூட நின்னாங்க. அது நடந்துச்சு. இன்னும் பாகிஸ்தானிகள் முழுமையாக அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை ஒரு வெற்றி கோட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய உலகளவில் ஒரு பெரிய மரியாதை அவர்களுக்கு கிடைக்கும். அது அவர்களுக்கு நல்லது, அவங்க நாட்டுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. சார், அமெரிக்காவுக்கு ஈரானை கேப்சர் பண்ணுறது எது சார் கடினமாக, எது கஷ்டமாக இருக்குது? ஒரு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போய் அந்த நாட்டை முடிஞ்ச அமெரிக்கானால ஏன் ஒரு ஈரானை அவங்களால வெற்றி கொள்ள முடியல, இல்லை அந்த நாட்டுக்குள்ளே உள்ளே இறங்கவே முடியல? அதுக்கு என்ன காரணம் சார்? இன்னும் வான்வெளி தாக்குதல் அதால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழைய அனுபவம். எந்த நாடும் இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து ரொம்ப நாளைக்கெல்லாம் ஆள முடியாதுன்றது தான் வரலாறு நம்ம காட்டுறது. ஒரு அந்நிய மக்களுடைய ஆட்சியை ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. நாம் அதை ஒரு பெரும்பாலும் அமைதியான வழியில் பண்ணோம். நான் வயலன்ட் ஸ்ட்ரகிள் நாம் பண்ணது. நாம் அதை பண்ணி அவங்கள தூக்கி போடும் பொழுது கிட்டத்தட்ட 200 வருஷம் வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள். கடைசியாக நம்மக்கிட்ட வெளியே போன ஆட்கள் கோவாவில் இருந்த போர்ச்சுகீஸ். அவங்க தானாக போகலை. 61 நாம் அங்கே நம்ம இராணுவத்தை அனுப்பின பிறகு தான் அவர்கள் வெளியே போனாங்க. அதுக்கு நம்ம மேலே பெரிய கண்டனமெல்லாம் வந்துச்சு. அதனால் 47 நம்ம முழுமையாக விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. கோவாக்கு கிடைக்கல. அதனால் இன்னொரு ஆக்கிரமிப்பை நடத்துறதுக்கு உங்களுக்கு போதுமான அளவு உடல்கள் வேணும், வீரர்கள் வேணும், மன வலிமை வேணும், இழப்புகளை ஏந்திக்கிற ஒரு மனப்பக்குவம் வேணும். இதெல்லாம் யாருக்கும் இருக்கிறதா எனக்கு தோணலை. இதற்கு முன்னாடி அந்த பழங்காலங்களில் ஒருவேளை ரொம்ப நீண்ட பல நாடுகளில் அமெரிக்கா தனது பொம்மை அரசாங்கங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிபராக அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஈரானில் சாத்தியமாக ஈரான் ஒரு 9 கோடி நாடு. அப்புறம் அமெரிக்கர்கள் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய பதிலிகள், அவங்களுடைய தோல்பாவைகளை வச்சு ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். எல்லா நாடுகளும் அவர்களுக்கு வேண்டிய, இப்போ நமக்கு வேண்டியவர்கள் ஆட்சி செய்யணும் நம்முடைய அண்டை பிரதேசத்தில் நம்ம நினைப்போம். பூட்டானில் நமக்கு வேண்டிய ஒரு அரசு இருக்குது. பங்களாதேஷ், பாகிஸ்தான் தவிர மற்ற இடங்களில் நமக்கு வேண்டிய அரசுகள் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அது அப்படி சரியாக வர்றதில்லை. நமக்கு ஒரு கலவையான ஒரு உறவு தான் நம்ம சுற்றி இருக்க நாடுகள் மத்தியில் இருக்குது. அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் வெனிசுவேலாவில் அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை அவங்க இப்போ பண்ணியிருக்காங்க. அது நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. அது தவிர வேறு அவர்கள் சொல்கிறபடி ஆடுற மாதிரி ஒரு அரசு எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. வளைகுடா நாடுகள் அமெரிக்கர்களோட முதல்ல பிரிட்டனோட ஒரு பெரிய உறவு இருந்துச்சு.
பிரிட்டனுடைய காலம் முடிஞ்ச பிறகு, அமெரிக்கர்கள் தலையெடுத்த பிறகு உலக வல்லரசாக அவர்கள் அமெரிக்காவோடு நேச நாடாக மாறிவிட்டார்கள். சவுதிகளுக்கு அமெரிக்கர்கள் தான் ரொம்ப அணுக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள். சவுதி ஆகட்டும், யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகங்கள் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே அமெரிக்காவை எதற்காக அவங்க பார்க்குறாங்கன்னா, அவங்க ஒரு பாதுகாப்புக்காக, இஸ்ரேலிருந்து பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஈரான்லேருந்து பாதுகாப்பு, இப்படி அவங்க அதனால் அமெரிக்காவோட நேசமாக இருக்காங்க. அமெரிக்கர்களும் மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஜனநாயகமெல்லாம் முக்கியம் இல்லை. அங்கே அவங்க பார்க்குறது வந்து நிலைத்தன்மை, ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி. அதனால் இந்த அரசுகள் பலது வந்து முடியாட்சி அரசுகள். அங்கே நல்ல வேளைக்கு எண்ணெய் நிறையா இருக்குது, அதனால் எல்லோரும் செழிப்பாக இருக்காங்க. மற்றபடி அங்கே மனித உரிமை மீறல்கள் நடக்கலையா அப்படின்னா நிறைய நடக்குது எல்லா இடத்துலையும். அதெல்லாம் அமெரிக்கர்கள் கண்டுகொள்வதில்லை. ஏன்னா அப்படிலாம் கண்டுக்கிட்டால் துருக்கியில் ஒரு சவுதி பத்திரிகை இதழாளரை கொன்னுட்டாங்க. அதற்கு சவுதியினுடைய இன்றைக்கு ஆளும் இளவரசரே அதற்கு பின்னாடி இருந்தார் அப்படின்ட்டு அமெரிக்க உளவு ஏஜென்சிகளே, உளவு நிறுவனங்களே கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு பெரிய நல்ல சான்றிதழ் தந்தார் நம்ம அதிபர் ட்ரம்ப். அதனால் இந்த மாதிரி மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம், அப்படித்தான் அமெரிக்கர்களும் வளைகுடா நாடுகளும் ஒருத்தர் பார்த்து. இந்த போரில் வந்து என் நாட்டை தாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துபாய் வந்து ஈரானுக்கு படம் கொடுத்ததா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இருக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா இந்த செய்திகளை வந்து ராய்ட்டர்ஸ் வந்து முதல்ல சொல்லிச்சு. ஈரான்லேருந்து ஒரு விமானம் அபுதாபிக்கு போய் இறங்கினதாகவும், ஒரு நாள் முழுக்க அந்த விமானம் கொண்டு சென்ற ஈரானிய தலைவர்கள் அபுதாபியில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகங்கள் தலைவர்களை சந்தித்ததாகவும், பணம் கைமாறியதாகவும், அதாவது ஈரானுடைய பணம், முடக்கப்பட்ட பணம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டதா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஐக்கிய அரபு அமீரகங்கள் கப்பல்களை இவங்க தாக்கினாங்கன்றத தவிர இந்த 2 மாதத்தில் ஐக்கிய அரபு அமீரகங்கள் மேலே வான்வழி தாக்குதல் இல்லவே கிடையாது. அதே மாதிரி சவுதி அங்கேருந்தும் பணம் கைமாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. கத்தாரிகள் மேலேயும், கத்தாரிகள் கப்பல் ஒன்று தாக்குனாங்க, சவுதி கப்பல் ஒன்று தாக்குனாங்க. ஆனால் கத்தாரிகள் நிலப்பரப்பை தாக்குனாங்களான்றது எனக்கு சரியாக தெரியல. பேஸை மட்டும் தாக்கணும், அமெரிக்கா பேஸை மட்டும் அட்டாக் பண்ணி, அமெரிக்கன் பேஸ் மட்டும் இருக்கும். ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது, யுஏஇயில் இருக்குது, சவுதியில் இருக்குது. அதை அவங்க தாக்கலை. அதனால் ஒருவேளை அதில் கொஞ்சம் உண்மை இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சார் அதே போல் வந்து வளைகுடா நாடுகளில் மற்றொரு சவுதியை வந்து ஹவுதி கிளர்ச்சியில் வந்து வான்வழி தாக்குதல் மற்றும் தரைவழியாக படையெடுக்கிறாங்க அப்படின்னு கடந்த வாரங்களில் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? வளைகுடாவில் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது. அதாவது அந்த நல்லடக்கத்துக்கு வந்து ஈரானிய உச்சத்தலைவருடைய நல்லடக்கத்துக்கு அவங்க ஹூத்தீஸை அழைச்சிருந்தாங்க. அவங்களுடைய பதிலிகள் எல்லாரையுமே அழைச்சிருந்தாங்க. ஹெஸ்புல்லா தலைவர்கள், ஹமாஸ் தலைவர்கள் எல்லாரையும். அவங்க அங்கே ஒரு விமானம் அனுப்பி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு விமான நிலையத்தில் அந்த விமானம் இறங்கி அங்கேருந்து ஹூத்தி தலைவர்களை அழைச்சிக்கிட்டு தெஹ்ரான் போச்சு. அப்படி வந்த ஒரு விமானத்தில் ஈரானியர்கள் இவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுதிகள் தாக்குனாங்க தரையிறங்கும் போது. ஆமாம், அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இவர்கள் திருப்பி தாக்குனாங்க. சவுதிகளுக்கும் யமேனிகளுக்கும் மிகப்பெரிய நில எல்லை இருக்குது. 2 பேரும் பக்கத்து நாடுகள், பெரிய பாலைவனம், மிகப்பெரிய பாலைவனம். அதனால் அதாவது இன்ஃபில்ட்ரேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது தொடர்ந்து நடக்கும். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, அதெல்லாம் நடக்கும். ஒரு படையெடுப்பு என்பது நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. யமேனியுடைய அரசு, அதாவது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு யமனில் இல்லை. அது வந்து யமனை எங்கேருந்து நிர்வாகம் பண்ணுதுன்னா சவுதியிலேருந்து, ரியாதிலிருந்து பண்ணுது. அதுதான் நிலைமை. பெரும்பாலான யமன் நிலப்பரப்பு ஹூத்திகள், இந்த கலகக்காரர்கள் கிட்ட இருக்குது, ரிபெல்ஸ் கிட்ட இருக்குது. இது தவிர இன்னொரு ஆட்சி இருக்குது, அது ஐக்கிய அரபு அமீரகங்களுக்கு சொந்தமானது. அவங்க கொஞ்சம் இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க. யமனே மற்றும் 3 நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால் இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே வந்து ஒரு கேரள செவிலியர், ஒரு நர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு மரண தண்டனைன்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம போய் யாரோட பேசுகிறதுன்ற தவிப்பெல்லாம் நமக்கு இருந்துச்சு. அப்போது டிஃபேக்டோ அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது உண்மையில் அங்கே கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கோ அவங்கன்னா ஹூத்தீஸ். அவங்கள வந்து சர்வதேச
சட்டமோ அல்லது நாடுகளோ அவங்கள அங்கீகரிக்கலை. ஐநா அங்கீகரிக்கிறது அவங்க கிடையாது. ஆனால் அவங்கள அங்கீகரிக்கிற ஒரு நிலை வந்துவிடும். எப்படி தாலிபானை வந்து இன்றைக்கி திருப்பி ஆட்சி கொண்டு வந்திருக்காங்களோ அந்த மாதிரி வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.